ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் என்னவென்று சொன்னால் 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம செய்யலாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். இந்த வசனத்தை மையமாச்சு தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போது இந்த வசனத்தை வச்சு நம்ம மையம் பார்க்கும்போது என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் என்கிற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த தலைப்பில் பார்க்குற நாம் அதில் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லலாம், நேரம் போதாது. அவரை சொல்ல நாவு போதாது, வருடங்கள் போதாது. அதில் குறிப்பாக 3 விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அதில் 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை மேற்கொள்ள என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். இந்த வசனத்தை மையம் வச்சு பார்க்கலாம். கண்மலை அப்படின்னா என்னென்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் கண்மலை. கோட்டை அப்படின்னா அது பாதுகாப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. இரட்சகர் அப்படின்னு சொன்னால் மீட்டு கொள்கிறவர் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. அப்போது நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர்னு சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். அதில் குறிப்பிட்ட ஒரு 3 பாட்டு மட்டும் பார்க்குறோன்னா அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கக்கூடியவராகவும் பாதுகாப்பாக கோட்டையாக இருக்கக்கூடியவராகவும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டு கொள்கிறவராகவும் இந்த 3 விதத்தில் நம்ம தெய்வத்தை பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டு வந்த பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அதே போல் அநேகருக்கு பல விதங்கள் வெளிப்படுத்தி காட்டினாலும் கூட தாவீதின் வாழ்க்கையில் வித்தியாசமான விதத்தில் அவர் என்ன செய்தார், தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கக்கூடியவராக வெளிப்படுத்தின போதும் கூட கர்த்தருக்கு அவர் தனித்தனியே பேர் வைக்கார். அவர் கண்மலை, அவர் கோட்டை, இரட்சகர் பேர் வைக்கார். அப்போது வாழ்க்கையில் பலவிதமான நம்பிக்கை இல்லாத நிலை உண்டாகும் பொழுது, நம்பிக்கை அற்றுப்போன நிலை ஏற்படும் பொழுது, அசைக்க முடியாத கண்மலை போன்ற நிலையில் கர்த்தரை என்ன செய்கிறார், அவர் கண்மலை என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கி நாம் நிறைய மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருப்போம். பொருட்களை நம்பி, சொத்துக்களை நம்பி ஏமாந்து போயிருப்போம். உறவுகளை நம்பி நடுத்தரில் வந்திருப்போம். அல்லது மற்ற நபர்களை நம்பி என்ன செய்யிருப்போம், நம்ம எங்கே போனே தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கை அற்றுப்போன நிலையில் அசைக்கவே முடியாத, யாருமே எதிர்க்க முடியாத அளவில் ஒரு கண்மலை போன்ற நம்பிக்கை கொடுக்குறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தாவீது தன் வாழ்க்கையில் அதை உணர்ந்த ஆரம்பித்தார். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, என் கோட்டைங்கார். கோட்டைன்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தீமைகள் நடக்குது. பிசாசு மூலமாக ஆபத்து நடக்குது, மனுஷன் மூலமாக நடக்குது. அடுத்து நோய் மூலமாக, கொள்ளை நோய் மூலமாக, வியாதிகள் மூலமாக இன்னும் பலவிதமான ஆபத்துகள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு பாதுகாக்கக்கூடிய கோட்டையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இயேசப்பா மட்டும்தான். தாவீது வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகள், இழப்புகள் ஏற்பட்டது. அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்கிறாரு, கோட்டையாக இயேசப்பா என்ன செய்கிறாரு, வைக்கிறாரு. தன்னுடைய நம்பிக்கையான கோட்டையாக இயேசப்பாவை அவர் வைக்கார். அதனால தான் என்னுடைய பார்த்திங்க அப்படின்னா கோட்டை கர்த்தர் என்று சொல்ல முடிகிறது. இன்றைக்கி நாம் பலவிதமான இன்னல்கள் மத்தியில், பலவிதமான வேதனை மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட அவருடைய பாதுகாப்பாக இயேசு கிறிஸ்து இருந்தார். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், இருப்பார். இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், என்னென்னமோ வச்சுட்டு போகிறோம், என்னமோ சொல்லிட்டு போகிறோம். உண்மையான பாதுகாப்புங்கிறது இயேசு மட்டும்தான். அந்த உண்மையான பாதுகாப்பு இயேசு தாங்கிறத அவர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியார். யார், தாவீது. அப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நமக்கு இருக்கிறார். அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது, அவங்க எதிரிகளை ஜெயிக்க போகும்போது அவங்க அந்த கோட்டைகளை தான் என்ன செய்வாங்க, இடித்து தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோட்டைகள் அரண் சூழ்ந்திருக்கும்.
அது பாதுகாப்பு கொடுக்குறதா இருக்கும். அதுக்குள்ளே தான் மக்கள் ஒளிஞ்சிருப்பாங்கன்ட்டு கோட்டை இடித்து தள்ளுங்க, அப்படி ஈஸியாக ஜெயிச்சிடலாமாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்களை காக்கக்கூடிய இடமாக கோட்டை காணப்பட்டது. அது இடிஞ்சு போகக்கூடியது இடித்து முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தருகிற கோட்டையாக இருக்கிறார். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். 3வதாக கர்த்தர் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இரட்சகராய் பார்க்குறார், மீட்டுக் கொள்கிறவராய் பார்க்குறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்துக்கிறதுலேருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, வன்கண்ணிலேருந்து, பொல்லாத கதிலிருந்து மீட்டு கொள்ளக்கூடியவராக பார்க்குறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆபத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ளக்கூடியவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துங்கிறத மறந்துடக்கூடாது. தாவீது வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்தார். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவங்கிற தலைவில் பார்க்குறோம், சொன்னால் நேரம் போகாது. அதில் குறிப்பிட்ட 3 விதத்தில் தாவீது மேற்கோள் காட்டி பார்க்கும்போது, கண்மலையாக இயேசுவை என்ன செய்கிறார் சொல்லுதார், கோட்டையாக இயேசுவை சொல்லுதார், பாதுகாப்புன்னு அர்த்தம். அடுத்து ரட்சகர்னு சொல்லுதார், மீட்டுக்கொள்கிறோன்னு அர்த்தம். அப்போது இப்படிப்பட்ட தாவீது ராஜாவாக இருந்தால் கூட தன்னுடைய படைபலத்தை நம்பலை, சுயபலத்தை நம்பலை, திறமையை நம்பலை, வேறு எதையும் நம்பலை. அவர் இயேசுவை தான் அசைக்க முடியாத கண்மலையாக வைத்திருந்தார். அதனால தான் அவருடைய பேர் இன்று வரைக்கும் சொல்லப்படுது பெருமையாக. அப்போ நம்ம வாழ்க்கையில் சொந்த திறமையோ, எந்த பேக்போனோ, எந்த பின்புலமோ நம்ம பண்ணாமல் பார்க்காம அசைக்க முடியாத கண்மலையாகிய இயேசுவை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். 2வதாக அவர் அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக இயேசுவை வைத்தார். இப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையான பாதுகாப்பு மனுஷங்களில் இயேசு மட்டும்தாங்கிறத நாம் தாவீதை போல புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளக்கூடிய இரட்சகராக இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அனைத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அடிமையிலிருந்தும் மீட்டுக்கொள்ளக்கூடியவராக நம்ம என்ன செய்வார், அவர் நடத்துவார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், தேவ சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த பார்வையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு, அனுபவித்து, உணர்ந்து அந்த கோணத்தில் அவரை என்ன செய்யணும், அனுபவித்து அவரை மையப்படுத்த பழக வேண்டும். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் நம்ம சொன்னால் மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில் அனுபவிக்க என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். தாவீது இன்ச்சு பை இன்ச்சு அனுபவித்தார். அவர் கண்மலை அப்படின்னா அசைக்க முடியாத கண்மலை என்ன செய்யும், அசைக்க முடியாமல் இருக்கும். அப்படி மாறி ஆண்டவரை நினச்சி பார்த்தார், அனுபவித்தார். கோட்டைன்னார், சும்மா கோட்டைன்னு வாயில் சொல்லலை. அந்த ஒரு பாதுகாப்புங்கிற கோட்டையை, உண்மையான கோட்டையை இயேசுதாங்கிறத அவர் வாழ்க்கையில் அனுபவித்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். நாமளும் செய்யணும். 3வது இரட்சகர் மீட்டுக்கொள்கிறோன்னு சொன்னார். இது வாய்னால சொல்லலை, தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்தார்கிறத உணர்ந்தார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரை இன்ச்சு பை இன்ச்சாக அனுபவித்து உணர்ந்து அவரை ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமென்.